அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி அன்பு உள்ளம் கொண்ட அன்பு நேயர்களுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ருட்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அமையப்போகுதுங்க. இந்த ருட்சக யோகம் ஒருத்தருக்கு ஏற்பட்டதுனாங்க அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்துகள் தேடக்கூடிய ஒரு நிலை, அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டது, விவசாய தானிய சம்மந்தப்பட்ட வியாபாரம் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, குறிப்பாக அதாவது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய காவல்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது இராணுவத்துறை, தீயணைப்புத்துறை, அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே ஒரு மேன்மையான யோகத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ருட்சக யோகம். இயல்பாகவே நம்ம எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை நம்ம ஒரு வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் வேலை சரியாக அமையாமல் இருக்கிறது, இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம் அந்த வேலையில் நிரந்தரமாக நமக்கு இருக்க முடிய மாட்டேங்குது. சிலர் பார்த்தோம்னா இடம் மாறிட்டே இருப்பாங்க, இங்கே போகிறது அங்கே ஒரு 6 மாதம், மறுபடியும் அங்கே ஒரு 6 மாதம், இப்படியே போயிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட நல்லா திறமை இருக்கும். ஏன்னா மகர ராசினால் திறமையானவங்க உழைப்பாளிங்க. எப்போவுமே அந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கடும் தொழிலாளர்களாக இருப்பீங்க. உழைப்பு, நீங்கள் ஓனராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் தொழிலாளர் மாதிரி நீங்கள் வேலை செய்வீங்க. ஆனால் வேலைக்கு பயந்துக்கவே மாட்டீங்க மகர ராசியில் பிறந்தவங்க. ஆனால் அப்படியாப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் சில முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் வளர்ச்சிகள் குறைவாக இருந்தது. அதுக்கு காரணம் 7.5 சனி. இப்போ குடும்ப சனி வேறு நடந்துட்டு இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஒரு 6 வருட காலகட்டமாகவே தொடர் சில சிக்கல்கள். நாம் பார்க்குற பார்வைக்கு வேணா அவருக்கு என்ன குறை, அருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதே தவிர புகழ், ஆனால் மனசில் நிம்மதி இல்லைங்க. எது தொட்டாலும் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னா அது அற்புதமாக அவங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு எது தொட்டாலும் அது ஒன்று தள்ளி போகுது. அப்படியே செஞ்சாலும் அது நல்லபடியாக முடிய மாட்டேங்குது. அப்படியே நல்ல வருமானமே வந்தாலும் கடைசியில் பார்த்தா அடுத்தவங்க கிட்ட கொடுத்து கடைசியில் நாம் ஏமாளியாகி உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையாத்தான் போயிட்டு இருக்குதுங்க. ஆரம்பத்துலலாம் இப்படி இல்லைங்க, நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க பார்த்தோம்னா என்னன்னே தெரியல, வித்தியாசமாக போயிட்டு இருக்குது. என்ன நேரம்னு தெரியலன்ட்டு சில மகர ராசி நேயர்கள் வருத்தப்படுறது உண்டுங்க. அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த ருட்சக யோகம், மீனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி நிலையில் உங்களுக்கு, அதாவது பஞ்சமாதிபதி ஸ்தானம் அப்படின்னா இப்போ பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி ஆட்சியாக வராருங்க. அப்போது அதாவது ஆட்சியாக வந்தாலே அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது 5ஆம் இடத்தில் போனால் அது புத்திரபாகி யோகம். ஆனால் உங்களுக்கு கேந்திரத்தில் மேசத்துக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் வருதுங்க. அப்போ இந்த கேந்திர ஸ்தானத்தில் வரும்போது தான் ருட்சக யோகம்னு சொல்லுவோம். இந்த ருட்சக யோகம் 4ஆம் இடத்தில் வரும்போது மனசு சார்ந்த விஷயங்கள், மனம் சார்ந்த விஷயங்கள், தாய்மை சம்பந்தப்பட்ட ஸ்தானம். அது மட்டும் கிடையாதுங்க, அதாவது ஒரு வீடு, ஒரு மண்மனை, ஒரு பொன் பொருள், அது எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகுதுங்க. அப்போ 3ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய இந்த ருட்சக யோகம் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், மண்மனை வாங்கக்கூடிய யோகம். ஏற்கனவே வீடு கட்டி பாதியில் நின்று போச்சுங்க, செய்யவே முடியலைங்க, முழுமையாக முடிக்க முடியல, இல்லை ஒரு வீடு கட்டி வித்துட்டேன், எனக்காக எத்தனையோ சில விஷயங்கள் எல்லாமே பண்ணினேன், இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டில் குடி இருக்க முடியல, இல்லை சொந்த வீட்டில் இருந்து கடன் தொல்லைகளால் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 43 நாளும் ஏற்படக்கூடிய இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு குறையும். தொல்லைகள் இருந்துன்னா தொல்லைகள் விலகும்.
புதிய முயற்சிகள் எடுத்து ஒன்று செய்யலாம் நினைக்கக்கூடியவங்களுக்கு, புதிய வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இல்லை நம்ம புரோக்கர் சம்மந்தப்பட்ட அதாவது கமிஷன் தொழில் செய்யக்கூடியவங்க நிலத்தினால் கண்டிப்பாக ஆதாயம் அடையக்கூடிய ஒரு பாக்கிய நிலை ஏற்படும். அதே மாதிரி தாய்வழி சம்மந்தப்பட்ட சொத்து பிரச்சனை இருக்குதுங்க, நமக்கு வர வேண்டியது அம்மாவுக்கு வர வேண்டியது வரல, இல்லை அம்மா கிட்ட ஒரு வாய்ப்பு சொத்து ஆஸ்தி இருக்குது, ஆனால் நமக்கு ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவுமுறை இல்லாதனால நமக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது தாய் சம்பந்தப்பட்ட பொருளாதார லாபஸ்தானத்தை அடைவீங்க. அதே மாதிரி தாய்க்கு தேவையான நன்மைகள் ஏற்படுத்துவீங்க. தாய்க்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த கஷ்டங்கள் தீரும். தாய் உறவு சம்பந்தப்பட்ட முறையில் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதிரி சில உங்களுடைய மன மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய இந்த ருட்சக யோகம் பெரும் ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதனால முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வளர்ச்சி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நிலை மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய போகுதுங்க. இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ருட்ச யோகங்கிற ஒரு நிலையில் இருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை 4ஆம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மேன்மை, அப்படின்னா ஒரு வெளிநாடு பிரயாணங்கள் போகிறது, வெளிநாட்டில் போய் ஏற்கனவே நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க, இங்கே பார்த்தோம்னா தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையலைங்க, என்னவோ தெரியலைங்க, எல்லாமே தேடிட்டு இருக்கிறேன், எல்லாம் நாளில் தான் போகுதே தவிர சரியா இல்லைங்க, என்ன சம்பாரிச்சு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் பார்த்தா கடன் பிரச்சனைகள் குறைக்க முடியல, வருமானத்தையும் கூட்ட முடியல, அடுத்தது பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியமும் மாதிரி ஒரு தெம்பு இல்லைங்க, ஒரு தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இழந்த மாதிரி இருக்குதுங்க. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மனம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, ஒரு உள்ளம் தைரியத்தை கொடுக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது எதன் மூலியமா நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா இந்த ருட்சக யோக செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால தொழில மேன்மை கிடைக்கும். அதே மாதிரி மருத்துவ சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லாபம் சம்பந்தப்பட்ட ஒரு புதிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், புதுசாக சொந்தமாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மேன்மை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு செவ்வாயினால காரகத்துவம், அதாவது ஒரு இராணுவம், ஒரு தீயணைப்புத்துறை, அடுத்தது பார்த்தோம்னா காவல்துறை சம்மந்தப்பட்டு சீருடை பணியாளர்கள் சொல்லலாங்க. இந்த செவ்வாய்ங்கிறது வீரியம், தைரியம், வெற்றி மிக்க, அதாவது ஒரு தைரியம் கொடுக்கக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்படியேப்பட்ட தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தொழிலில் சில சிக்கல்கள், வேலையில் சில பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்தது, அதாவது முதல்ல இருந்த அந்த டென்ஷன் இப்போ இல்லை, அடுத்தவங்க நம்ம நல்லாவே வேலை செஞ்சாலும் குறைய கண்டுபிடிக்கிறது, மேல அதிகாரிகளால் தொல்லைகள் வர்றது, இதனால் வேலையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மனம் சந்தோஷமான என்னால் வேலை செய்ய முடியலைங்க, ஒரு நாள் ஓய்வு எடுக்க முடியலைங்க, மனசு மட்டும் கிடையாதுங்க, உடம்பே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு தைரியத்தை சொல்கிறேங்க, தான் தைரியமாக இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகம் பெருகக்கூடிய சில நன்மைகள் நடக்கத்தான் செய்யுது. இந்த ருட்சக யோகம் ஏற்படுத்த தான் போகுதுங்க. அப்படிங்கிறதுனால கடுமையான முயற்சிகள் எடுங்க, வளமான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் வீட்டில் சில நல்ல விஷயங்கள் பண்ண முடியல, ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பண்ண முடியல, குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லா வாய்ப்புகளும் நான் முதல்ல ஏற்படுத்தி கொடுத்தேன், ஆனால் இப்போ பார்த்தா நெருக்கடியாக இருக்குது. ஒரு திருமணம் சார்ந்த விஷயம், ஒரு வீடு கட்டுற விஷயம், அடுத்தது அவங்களுக்கு தேவையான கல்வி முதல்ல நல்லா படிச்சிருந்தாங்க, இப்போ பார்த்தா டல்லாக இருக்குது, அவங்களுக்கு ஒரு நல்லா தொடர்ந்து அவங்களுக்கு சில வாய்ப்புகள் ஏற்படுத்த முடியல, அவங்க சொல்கிறது நம்ம சரியாக கேட்க மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்தில் இப்படியும் ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனச்சங்கடங்கள் வர்றது, அதாவது ஒரு ஒற்றுமையாக உட்காந்து ஒரு இடத்துல பேச முடிய மாட்டேங்குதுங்க. ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொருத்தர் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கி அதனால வீட்டில் நிம்மதிகள் இழக்குது. அப்படிங்கிற ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும், சில நன்மைகள் ஏற்படும். அதாவது குடும்பத்தில் ஒரு செல்வாக்கான, அதாவது ஒரு வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு கிரையும் பண்ணுறது, இல்லை கிரையும் ஏற்கனவே பண்ணதில் பிரச்சனைகள் இருந்தது தீர்க்க முடியுமா நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறதுனால இந்த நேரம் சாதகமாக பயன்படுத்துங்க. இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சரியான ஒரு
தீர்ப்பு அப்படின்னா சரியான ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த நேரத்தில் இருக்கிற முயற்சி எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சாதகமாக அமைங்கிறதுனால முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த செவ்வாய் பகவான் ருச்சக யோகத்தினுடைய தன்மை. அப்படின்றதுனால இது கோச்சார பலன். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன, செவ்வாயோடைய பலம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி சில எப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையுங்க. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும்ங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.